வெள்ளையானின் கட்சி தலைமையகத்தில் சிஐடியினரால் தகர்க்கப்பட்ட ரகசிய பகுதி. மீண்டும் ஒரு சித்திரவதை முகாம், சிஐடியால் வெளிவந்த அதிர்ச்சி தகவல். உங்களை நம்பி நாட்டுக்கு வந்தால் கைது செய்து சிறையில் அடைப்பதா? அனுரவிடம் மனோ கேள்வி. நாடு முழுவதிலும் 50,000 மின்தடை சம்பவங்கள். முக்கிய வழக்குகளில் தலையிடும் மஹிந்த பசில் ரணில் விக்ரமசிங்க. அதிகரிக்கப்படும் அரச ஊழியர்களின் சம்பளம், அரசாங்கம் வெளியிட்ட அறிவிப்பு. நல்லதொரு நாடாக இலங்கையை சர்வதேசத்தில் உயர்த்துவேன், ஜனாதிபதி உறுதி. ஜோசித ராஜபக்சவுக்கு எதிரான வழக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. 161 சபைகளுக்குரிய உறுப்பினர் பெயர் விவரங்கள் வட்டமானியில் பிரசுரமாகும். அரசு அச்சக திணைக்களத்துக்கு அனுப்பப்படும் என்கிறார் தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம். முன்னாள் பிரதியமைச்சரான பிள்ளையான் எனப்படும் சிவனேசதுரை சந்திரகாந்தனின் அலுவலகம் குற்றத்தடுப்பு புலனாய்வு மற்றும் விசேட அதிரடிப்படையினரால் சுற்றி வளைக்கப்பட்டது. மட்டக்களப்பு பாவிக்கரை வீதியில் அமைந்துள்ள பிள்ளையானின் தலைமை காரியாலயம் இவ்வாறு விசேட அதிரடிப்படையால் சுற்றி வளைக்கப்பட்டு கடும் சோதனைக்குட்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நடவடிக்கைக்காக குறித்த பகுதியில் நேற்று அதிகாலை 5 மணியளவில் அதிகாரிகளால் நோட்டமிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த அதிரடி நடவடிக்கை குறித்து பல முக்கியமான விடயங்கள் வெளியாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நள்ளிரவும் தொடர்ந்து இவ்வாறான தேடுதல் பணிகள் அலுவலகத்தில் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது. களனி கோணவள பகுதியில் செயல்பட்டு வந்த ஒரு சித்திரவதை முகாமை பேலியகுட போலீசார் சுற்றி வளைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி இந்த சித்திரவதை முகாமின் செயற்பாட்டாளர்கள் துபாயிலிருந்து கம்பகா மாவட்டத்துக்கு போதைப் பொருளை விநியோகித்து வருவதாக குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். குறித்த பகுதியில் உள்ள இளைஞர்களுக்கு போதைப் பொருட்களை கடனாக வழங்கி பின்னர் கடனை செலுத்தாத இளைஞர்களை இந்த சித்திரவதை கூடத்துக்கு அழைத்து வந்து கொடூரமான சித்திரவதைக்கு உட்படுத்துவதாக தெரிய வந்துள்ளது. சிறிது காலமாக அவர்கள் செய்து வரும் இந்த கொடூரமான செயல் குறித்து அப்பகுதி வாசிகள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதன்படி பேலியகுட போலீசார் அப்பகுதியில் சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டனர். இதன்போது சித்திரவதை செய்யப்பட்டிருந்த 2 இளைஞர்களையும் போலீசார் கைது செய்ய முடிந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் 3 நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் நடைபெற்று வருவதாக பேலியகுட போலீசார் தெரிவித்துள்ளனர். போதைப் பொருள் கடனை திருப்பி செலுத்த தவறிய இளைஞர்களை அந்த பகுதியில் உள்ள காலியான நிலத்துக்கு அழைத்து வந்து பின்னர் சித்திரவதை செய்ததாக விசாரணைகள் தெரிய வந்துள்ளது. குறித்த குத்தகைக்கு விடப்பட்ட நிலப்பகுதி தற்போது அமெரிக்காவில் வசிக்கும் 2 தொழிலதிபர்களுக்கு சொந்தமானது என கண்டறியப்பட்டுள்ளது. இதன்படி 2 தொழிலதிபர்களும் இது தொடர்பாக ஏற்கனவே தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக பேலியகடை போலீசார் தெரிவித்துள்ளனர். வெளிநாடு சென்ற தமிழர்களை நீங்கள் தானே திரும்பி வரச் சொல்கிறீர்கள். உங்களை நம்பி நாட்டுக்கு வந்தால் அவர்களை கைது செய்வதா? அவர்களை பிணையில் வெளியே விடாமல் எதற்காக சிறையில் அடைக்கிறீர்கள் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசை நோக்கி தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் கேள்வி எழுப்பினார். இது தொடர்பில் மனோ கணேசன் தெரிவிக்கையில், ஊழல் பேர்வழிகளை கைது செய்து சிறையில் அடையுங்கள், அதை செய்தால்தான் வேண்டும். இன்னமும் 400 கணக்கான ஊழல் கோப்புகள் இருப்பதாக சொன்னீர்கள். அனைவரையும் கைது செய்து விசாரித்து ஆவணம் செய்யுங்கள். சட்டத்தில் இடமிருந்தால் ஊழல் பேர்வழிகளுக்கு ஆயுட்கால சிறை தண்டனையை வழங்குகள், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இதற்காக தமிழக முகாமில் 30 வருடங்களுக்கு மேல் வாழ்ந்து வயோதிபம் அடைந்து உங்களை நம்பி நாடு திரும்பி 75 வயதான சின்னையா சிவலோகநாதனை விமான நிலையத்தில் கைது செய்தீர்கள். அவரை இன்று பிணையில் வெளியே விடாமல் எதற்காக சிறையில் அடைக்கிறீர்கள்? வெளிநாடு சென்ற தமிழர்களை திரும்பி வாங்கோ என நீங்கள் தானே வெற்றிலை பாக்கு வைத்து அழைக்கிறீர்கள். உங்களை நம்பி திரும்பி வந்தால் விமான நிலையத்தில் கைது செய்வது சரியா என கேள்வி எழுப்பியுள்ளார். சிவலோகநாதனுக்கு நாடு திரும்ப சென்னை இலங்கை துணை தூதரகம்தான் கடவுச்சீட்டு வழங்கியுள்ளது என்பது அரசுக்கு தெரியாதா? வெளிநாட்டு அமைச்சுக்கு தெரியாதா? தமிழக அரசின் போலீஸ், பாரத மத்திய அரசின் குடிவரவு குடியகல்பு வாரியம் என்பன ஒப்புதல் அளித்துள்ளது என தெரிவித்துள்ளார். நாடளாவிய ரீதியில் சீரற்ற காலநிலை காரணமாக 25 மாவட்டங்களைச் சேர்ந்த 219 பிரதேச செயலாளர் பிரிவுகளில் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக இடர்காப்பு முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது. 2249 குடும்பங்களைச் சேர்ந்த 8164 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக இடர்காப்பு முகாமைத்துவ மத்திய நிலையம் அறிவித்துள்ளது. மொத்தமாக 7 வீடுகள் முழுமையாகவும் 2053 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். காலி, களுத்துறை, கண்டி, கேகாலை மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்து அமலில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்ட பிரதேசங்களில் வசிக்கின்றவர்கள், மீனவர்கள் மற்றும் கடல் போக்குவரத்து துறை சார்ந்தவர்கள்
வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்து இந்த எச்சரிக்கை அறிவித்தல்கள் குறித்து கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என நிலையத்தின் உதவி பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்துள்ளார். தற்போதைய மழையுடன் கூடிய காலநிலை காரணமாக நீர்ப்பாசன திணைக்களத்தின் நிர்வாகத்தில் உள்ள 6 பிரதான நீர்த்தேக்கங்களிலும் நடுத்தர அளவிலான 3 நீர்த்தேக்கங்களிலும் நீர் பான் பாய்வதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது. இந்த நீர்த்தேக்கங்களின் கொள்ளளவு 82% தாண்டி நிரம்பியுள்ளதாக முகாமைத்துவ பணிப்பாளர் MMGST ஹேரத் தெரிவித்துள்ளார். நாடு முழுவதிலும் சுமார் 50,000 மின்தடை சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்றிரவு 8 மணிக்கு முடிவடைந்த 24 மணி நேர காலப்பகுதியில் நாடு முழுவதிலும் 50,009 மின் விநியோக தடைகள் பதிவாகியுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. தற்போது வரை 14,031 மின்தடை சம்பவங்களில் மின் விநியோகம் மீண்டும் வழங்கப்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபையின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். மீதமுள்ள பிரச்சினைகள் தீர்க்கும் பணியில் சீரமைப்பு குழுக்கள் தொடர்ந்து செயற்பட்டு வருவதாகவும், மழை, காற்றுடன் கூடிய வானிலை, தொழில்நுட்ப கோளாறு போன்ற பல காரணங்களால் இந்த மின்தடை சம்பவங்கள் ஏற்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. பொதுமக்கள் பொறுமையுடன் இருக்குமாறும் மற்றும் அவசர தேவைகளுக்கு மின்சபையின் அவசர அழைப்பு இலக்கத்தினை தொடர்பு கொள்ளுமாறும் அதிகாரிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சட்டத்தின் ஆட்சி மற்றும் நீதித்துறையின் சுதந்திரம் இதுவரை 100% உறுதி செய்யப்பட்டுள்ளதாக உண்மை மற்றும் நீதிக்கான சட்டத்தரணிகள் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் சட்டத்தரணி மனோஜ் நாணயக்கார தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகளான மஹிந்த ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க மற்றும் முன்னாள் அமைச்சர் பசுல் ராஜபக்ச ஆகியோரின் தலையீட்டின் காரணமாக சில கணிசமான வழக்குகள் மீள பெறப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். குருநாகலில் இடம்பெற்ற சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இன்றைய நிலவரப்படி எந்த அமைச்சரும் எந்த நீதிபதிக்கு தொலைபேசி அழைப்பு விடுப்பதில்லை என்பது உறுதியாகியுள்ளது என அவர் தெரிவித்துள்ளார். அடுத்த ஆண்டு அரசு ஊழியர்களின் சம்பளம் நிச்சயமாக அதிகரிக்கப்படும் என தொழிற்கல்வி பிரதி அமைச்சர் நளின் ஹேவகே தெரிவித்துள்ளார். அம்பலாங்குடை பிரதேச செயலகத்தில் நேற்று நடைபெற்ற பிராந்திய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அரசு ஊழியர்கள் தங்கள் பணிகளை முறையாக செய்தால் நாடு வளர்ச்சியடையும். நாம் வேலை செய்வதை விளம்பரப்படுத்தக்கூடாது. அரசாங்கம் கொடுக்கும் வேலையை செய்தால் போதும். அடுத்த 3 ஆண்டுகளுக்கு அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிக்க நாங்கள் செயற்பட்டு வருகிறோம் என தெரிவித்தார். அரசியல் அனுசரணையால் உருவாகியிருந்த குற்றங்கள் நிறைந்த நாட்டுக்கு பதிலாக நல்லதொரு நாடாக இலங்கையை சர்வதேசத்தில் உயர்த்தி வைப்பதற்காக தனக்கு வழங்கப்பட்டிருக்கும் கைவிட முடியாத பொறுப்பை உயிரை துச்சமாக கருதி செய்து முடிப்பதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். இலங்கை இயற்கை வளங்களினால் நிறைந்த தன்னிறைவான நாடாக இருந்த போதிலும் முன்னைய ஆட்சியாளர்களின் திட்டமிடாத செயற்பாடுகள் காரணமாக நாட்டுக்கு அபிவிருத்தி கிட்டாமல் போயுள்ளது என்பதை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, தற்போதைய அரசாங்கம் படிப்படியாக நிலையானதாக நாட்டின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பிக் கொண்டிருக்கிறது என தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மகன் ஜோசித ராஜபக்ச மற்றும் அவரது பாட்டி டேசி பொரோஸ்ட் ஆகியோருக்கு எதிராக பண மோசடி தடுப்பு சட்டத்தின் கீழ் குற்றம் சாட்டப்பட்டுள்ள வழக்கை ஜூலை 11ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு உயர் நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்தது. இந்த வழக்கு கொழும்பு உயர் நீதிமன்ற நீதிபதி ஆதித்ய படவெந்திக முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது வழக்கு தொடுப்புக்காக ஆஜரான மூத்த அரசு சட்டத்தரணி உதார் கருணாதிலக வழக்கு தொடர்பான ஆவணத்தை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்தார். பிரதிவாதிக்காக ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மெண்டிஸ் விசாரணை எதிர்கொள்ள தேவையான ஆவணங்கள் மற்றும் சாட்சி அறிக்கைகளின் பட்டியலை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து அவற்றை வழங்குமாறு கூறினார். நியாயமான விசாரணை எதிர்கொள்ள இந்த ஆவணங்கள் மற்றும் சாட்சி அறிக்கைகள் தனக்கு தேவை என ஜனாதிபதி சட்டத்தரணி நீதிமன்றத்தில் தெரிவித்தார். அதன்படி பட்டியலில் உள்ள ஆவணங்கள் மற்றும் அறிக்கைகளை பிரதிவாதிக்கு வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு வழக்கு தொடுப்புக்காக ஆஜரான மூத்த அரசு சட்டத்தரணிக்கு நீதிபதி ஆதித்ய படவெந்தி அறிவுறுத்தினார். பின்னர் இந்த வழக்கு ஜூலை 11ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள முடிவெடுக்கப்பட்டுள்ளது. 161 உள்ளூராட்சி மன்றங்களுக்குரிய உறுப்பினர் பெயர் விவரங்களை வட்டமானி அறிவித்தலில் பிரசுரிப்பதற்கான ஆவணம் அரசு அச்சக திணைக்களத்துக்கு இன்று அல்லது நாளைய தினம் அனுப்பி வைக்கப்படும் என முதல் கட்ட வட்டமானி இவ்வாரத்துக்குள் பிரசுரிக்கப்படும். தாமதமாக கிடைத்த பெயர் பட்டியல் விவரங்கள் 2ஆம் கட்டமாக வட்டமானி அறிவித்தலில் பிரசுரிக்கப்படும் என தேர்தல் ஆணையாளர் நாயகம் சமன்சிறி ரத்நாயக்க தெரிவித்தார். தேர்தல் ஆணைக்குழுவின் காரியாலயத்தில் வெள்ளிக்கிழமை இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் தேர்தல் பிரச்சார செலவீனம் தொடர்பான விபர திரட்டை சமர்ப்பிப்பதற்காக வழங்கப்பட்ட கால அவகாசம் நிறைவடைந்துள்ளது. அத்தாட்சிப்படுத்தப்பட்ட வகையில் விபரங்களை சமர்ப்பிக்காதவர்களுக்கு எதிராக உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளுக்கு அமைய மேலதிக உறுப்பினர் பெயர் பட்டியல் மற்றும் பெண் பிரதிநிதித்துவ பட்டியலை சமர்ப்பிப்பதற்கு அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களுக்கு வழங்கப்பட்ட கால அவகாசம் நேற்று நள்ளிரவுடன் நிறைவடைந்தது.